Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. நீங்கள் வேறு ஏதாவது செய்ய வேண்டும். நீங்க ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? You have to do something different. நீங்க டிஃப்ரெண்டா ஏதாவது செய்யுங்க. You have to do something different. நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் எப்படி அவ்வாறு செய்தீர்கள் நீங்க எப்படி அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னு கேட்போம் இல்லையா அதை எப்படி கேட்கலாம் how did you do so how did you do so நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என் மீது சத்தியம் என் மேல ப்ராமிஸ் சொல்லுவோம் இல்லையா அதை எப்படி சொல்லலாம் swear by me swear by me அப்படின்னா என் மேல சத்தியம் என் மேல ப்ராமிஸ்னா swear by me நெக்ஸ்ட் சென்டென்ஸ் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் ஸோ நம்ம பசங்ககிட்டலாம் படிக்கிற பசங்ககிட்ட சொல்லுவோம் படிப்பில் கவனம் செலுத்துங்க ஸ்டடீஸில் ஃபோக்கஸாக இருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதை எப்படி சொல்லலாம் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டடீஸ் அப்படின்னா படிப்பில் கவனம் செலுத்துங்கன்னு அர்த்தம் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டடீஸ் நெக்ஸ்ட் ஒன் இப்போதுதான் ஆரம்பம் இது வந்து இந்த விஷயம் வந்து நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுதான் ஆரம்பம்ன்றது எப்படி சொல்லலாம் இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆர் இட் இஸ் ஜஸ்ட் பிகினிங் இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆர் இட் இஸ் ஜஸ்ட் பிகினிங் இது வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன் இதுதான் ஆரம்பம்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் நான் உன்னிடம் நிறைய நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நான் உங்க மேல நிறைய ஹோப் வச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்கு எனக்கு உங்க மேலன்றதை எப்படி சொல்லலாம் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோப்ஸ் வித் யூ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோப்ஸ் வித் யூ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவர் காலையில இருந்து தூங்குகிறார் அவர் வந்து மார்னிங்ல இருந்து தூங்கிட்டே இருக்காருன்றதை எப்படி சொல்லலாம் he has been sleeping since morning since morningனா காலையில இருந்துன்னு அர்த்தம் he has been sleeping since morning நெக்ஸ்ட் ஒன் இனியும் என்னை தொந்தரவு செய்யாதே இனிமே வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதன்றதை எப்படி சொல்லலாம் டோன்ட் ட்ரபிள் மீ எனி லாங்கர் அப்படின்னா இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தொல்லை பண்ணாதீங்கன்னு அர்த்தம் டோன்ட் ட்ரபிள் மீ எனி லாங்கர் ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ if you like this video like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me thank you friends